இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் ஏற்படும் நோய் பரவல்கள் குறித்தும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் சென்னை பெரும்பாக்கம் கிளென் ஈகிள்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையின் சிறப்பு பொது மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையினுடைய பொது மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்களை இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது டிசம்பர் மாதம் என்றாலே பொதுவாக தமிழகத்தில் மழைக்காலம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். பெரும்பாலும் இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள், புதிய ஆண்டினுடைய துவக்க நாட்களில் அதிகமாக மழை, குளிர் போன்ற இயற்கை சூழல் மாற்றம் காரணமாக நிறைய நோய் பரவல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 2 மாதங்களில் இருக்கிறது. எனவே இந்த குறித்த காலத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய நோய் பரவல்கள் குறித்தும் அந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் சரியான சிகிச்சை வழங்கும் முறைகள் குறித்தும் நம்மோடு உரையாடுவதற்காக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் சிந்தியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப நாம இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் மழைக்காலம் தமிழகத்துல. ஆமா சார். பொதுவாக இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு கட்ட மழையை நாம சந்திச்சு முடிச்சிட்டோம். இன்னொரு பகுதி மழை இந்த மாதத்தினுடைய இறுதி காலகட்டத்துல மீண்டும் வரும். சோ இந்த காலகட்டத்துல அதிகமாக நோய் பரவல்கள் ஏற்படுவதும், குறிப்பா விதவிதமான காய்ச்சல்களால மக்கள் அவதிப்படுறதும் வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் குறித்து பேசுவோம். எல்லாருக்கும் கேட்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, கொஞ்சம் ஒருவேளை கேட்பதற்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான ஃபார்முலாவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா மழை அப்படிங்கிறது ஒரு தூய்மையான தண்ணீர் இல்லையா? மழை தண்ணி மாதிரி சுத்தமான தண்ணி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மழை தண்ணி நிறைய இந்த மாதிரி பொல்யூஷன், மாசுகளால கேடடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா பொதுவா இந்த மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது உண்மையா? இந்த மழையில நனைகிறதுக்கும் காய்ச்சலுக்கும் என்ன தொடர்புங்கிற சொல்லுங்க. மழையில நனைறதுக்கும் காய்ச்சலுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சார். அது ஒரு வேடிக்கையான கேள்விதான் நீங்க சொல்ல மாதிரி. ஆனா மழை காலத்துல மேன்மேட் டிசாஸ்டர், அதாவது நம்ம பழக்க முறைகளாலதான் நோய்கள் வருது, மழையால கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம் சார். இப்ப நோயின்னு பாத்தீங்கன்னா அது மழைனால நமக்கு வர்றதோட மழை காரணமாக அந்த நேரம் ஒரு மஸ்கிட்டோ பெருக்கெடுக்குது, இல்லைன்னா வாட்டர் கண்டாமினேஷன், இந்த மாதிரி காரணங்களாலதான் நோய் வருது. சோ மழை நனைஞ்சா ஜுரம் வருதுங்கிறது கிடையாது சார். நல்ல அனுபவிக்க வேண்டிய மழைகளை கூட நாம எங்க ஜுரம், மழை நனைகிறது நல்லதுதான் சார். அது நம்ம தப்பு இல்லைன்னு இல்ல. பட் மழைக்கால டிசீஸ தடுக்க வேண்டியது நம்ம கையில. இப்ப சாதாரணமா மழையில நனைஞ்சிட்டு வந்த உடனே செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கு. ஐயோ மழை நனைஞ்சிட்டியா, முதல்ல தலையை தோத்து அப்படின்னு சொல்லி முதல்ல தலையை நல்லா தொடச்சிறதுக்கு துண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழையில நனைஞ்சிட்டா அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸா பல வீடுகள்ல செய்வாங்க. நீ முதல்ல நல்லா சூடா தண்ணி குடிச்சிரு, அப்புறம் அது ஒரு ஏதாவது ஒரு அடுப்பு புகை இது மாதிரி இருந்து கொஞ்சம் வெது ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுது, இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இவ்வளவு தூரத்துக்கு மழை சார்ந்த இந்த பாதிப்புகள், இப்ப கொசுனால வரக்கூடிய பாதிப்புகளை பத்தி நம்ம பின்னால பேசுவோம். இயல்பா ஒரு மனிதர் மழையில நனைஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இயற்கையாக வேற எதுவும் தொடர்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காம? ஆமா சார், இருக்கு. முதல்ல மழை நனைகிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் ஃபுட்ல போக கூடாது சார். வெறுங்கால்ல போக கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித் ஸ்லிப்பர். குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களால ஃப்ளட் வாட்டர் இல்லைன்னா மழை தேங்கி நிக்கிற இடத்துல முதல்ல நம்ம செப்பல் போட்டுட்டு தான் போகணும். அதுல இருந்தே நம்மளோட
பழக்க வழக்கங்கள் ஆரம்பிக்கணும் சார். ஆமா, ஏன் நம்ம வெறுங்கால போக கூடாதுன்னு சொல்றேன்னா, வாட்டர் ஃபுல்லாவே கண்டாமினேட்டடா இருக்கும் சார். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ராட்டோட யூரின், எலியோட யூரின், புரியுதுங்களா, நாயோட வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய கலப்படங்கள் இருக்கும். சோ நம்ம கால்ல ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்தாலும் அது வழியா நமக்கு நோய் பரவ வாய்ப்பு இருக்கு. அண்ட் குளிச்சு லைக் மழையில நனைஞ்சிட்டு வந்ததுமே நம்ம வந்து நம்மளோட சுத்தமான தண்ணியில குளிக்கிறது ரொம்ப முக்கியம், கண்டாமினேட் வாட்டர் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு. இன்னொன்னு என்னது, வந்த உடனே வந்து நல்ல பாயில்டு வாட்டர் குடிக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் வந்து நோய்களுக்கு முன்னால, அதாவது நோய் வராம தடுக்கிறதுக்கான ஓகே மேம். இப்ப பொதுவாகவே காய்ச்சல் அப்படிங்கிறது மழை காலத்துல அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பா டெங்கு, மலேரியா இது மாதிரியான காய்ச்சல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. உண்மையிலேயே நம்ம மழை தண்ணியில அக்கம் பக்கத்துல நின்று அந்த மழை தண்ணி தேங்குறதுனால உற்பத்தி ஆகிறதுதான் இதனுடைய காரணமா, இல்ல இந்த குறித்த காலத்துல டெங்கு உற்பத்தி காய்ச்சல் அதிகரிப்பதற்குன்னு வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்ல சார், இது வந்து மான்சூன் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம். மழை காலத்துல இந்த மாதிரி ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது நீர் தேங்கி இருக்கு இல்லையா, இதனால வரதான். சோ இதெல்லாமே வந்து மஸ்கிட்டோ போன் டிசீஸ். சோ இந்த தண்ணி தேங்குறதுனாலதான் சார் அதுல வந்து கொசு வந்து முட்டை போட்டு வளர்ந்து நம்மள வந்து கடிக்கிறதுனால வர எஃபெக்ட் தான். சோ எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலத்துல வர்றது எல்லாமே பிரிவென்டபிள் தான். மழை காலமோ அல்ல சாதாரண காலமோ லேசா காய்ச்சல் வந்த உடனேயே நம்ம பெரும்பாலும் நம்ம ஆட்கள் வீட்டுல செய்யறது ஒரு பாராசிட்டமால் வாங்கி போட்டுக்கோ. இப்ப எல்லார் கையிலயும் கிடைக்கிறது ஒரு டோலோ 650 டேப்லெட், இது வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. சில சாதாரண டிசீஸா இருந்தா அதுலயே பெரும்பாலும் கியூர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து மழை காலத்துல குறிப்பா மத்த நாட்கள்ல இந்த முயற்சி செய்யறது அப்படிங்கறத கூட நம்ம சாதாரணமா கடந்துடலாம். ஆனா மழை காலத்துல ஒரு 3-4 நாளைக்கு இது மாதிரி டேப்லெட்ஸ் நாம டாக்டர் ப்ரொசீஜர் இல்லாம, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்லயே வந்து இது மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கி கண்டினியூ பண்றதுனால இந்த டெங்கு மாதிரியா சிக்கன் குனியா மாதிரியான ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தா அதனால இந்த 2-3 நாள் காலதாமதத்தினால ஏதாவது ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி சார், இது நிறைய பேர் கேக்குற கேள்வி. ஆக்சுவலா நம்ம எந்த ஒரு ஃபீவரா வந்தாலும், இப்ப மஸ்கிட்டோ போன் டிசீஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபீவர்னாலும் ஒரு 48 hours வெயிட் பண்றது நல்லது சார். 48 மணி நேரம், அதாவது 2 நாள் வந்து நீங்க வெயிட் பண்ணலாம். பாராசிட்டமால் கொடுக்கலாம். சோ பாராசிட்டமால் வந்து நீங்க எல்லா 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கலாம். So paracetamol is advisable சார். வேற நிறைய NSAIDs இருக்கு, அதாவது டைக்ளோஃபினாக், ஆஸ்பிரின், இந்த மாதிரி மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சாதா பாராசிட்டமால் எல்லா காய்ச்சலுக்குமே கொடுக்கலாம். 2 நாள் வரைக்கும் மருத்துவரை பார்க்காமலே கொடுக்கலாம். ஆனா 2 நாளுக்கு மேல இருக்குன்னா நம்ம கண்டிப்பா போய் அணுகிறது நல்லது. ஏன்னா அது டெங்குவாவா இருக்கலாம், மலேரியாவா இருக்கலாம், சிக்கன் குனியாவா இருக்கலாம், சிக்கா வைரஸா இருக்கலாம், நிறைய இருக்கு. சோ ஈவன் ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ், மூளை காய்ச்சல் கூட இருக்கலாம். சோ முதல்ல போய் 24 hours to 48 hours வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் கண்டிப்பா சந்திக்கிறது நல்லது. இப்ப குறிப்பா காய்ச்சல் அப்படின்னா நம்ம உடல் அப்படியே சூடா கொதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வெளிப்பாடு அப்படின்னா கூட இந்த 48 hours இந்த டெங்கு ஆறு சிக்கன் குனியா அல்லது மலேரியா இது மாதிரியான இந்த குறித்த காலத்துல அதிகரிக்கக்கூடிய காய்ச்சலுக்குன்னு வேற ஏதேனும் அறிகுறிகள் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கா? இந்த கண்டிப்பா இருக்கு சார். யூசுவலா இந்த மாதிரி வைரல் ஃபீவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபீவர்னு சொல்லுவோம். அதாவது இடைவிடாம உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபீவர். இன்னொன்னு வந்து தலைவலி அதிகமா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம கண்ணை சுத்தி வலி அதிகமா இருக்கும். சோ ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின்னு சொல்லுவோம். வைரல் ஃபீவர் எல்லாமே கண்ணை சுத்தி வலி இருக்கும். ஜாயிண்ட் பெயின்கள் இருக்கும், முட்டி வலிகள். ஆமா, எல்லா ஜாயின்ஸுமே வலிக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு நல்லா வாந்தி வரும். வாந்தி அதிகமாவே இருக்கும். டாலரேட் பண்ற முடியாத அளவுக்கு வாந்தி மாதிரியும் வரலாம். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பாக்குறது நல்லது. ஓகே மேம், இப்ப இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெங்கு மலேரியா மாதிரியான இந்த முக்கியமான இந்த காய்ச்சல்களுக்கு
இந்த 48 ஹவர்ஸ்க்கு உள்ளால டெஸ்டஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி, இல்ல அதுவும் நம்ம 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம டெஸ்டஸ் இல்ல சார், எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் 48 ஹவர்ஸ்க்குள்ள பாக்குறது உங்களுக்கு சாத்தியமா இல்ல. ஏன்னா ஒரு வைரீனியா உடம்புல வந்து நம்ம ஆமா கரெக்ட் உருவாகி வளர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஈவன் டெங்குவே பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 நாள், டெங்கு மட்டும் இல்ல எந்த ஒரு ஃபீவர் இருந்தாலும் பிளட்ல நமக்கு நல்லா தெரியும்னா 60-72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ சரி. இனிஷியல் அசஸ்மென்ட் வந்து சொல்லுங்க சார். அதான் பிரைவேட்டா ஒரு நாம ஒரு உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 48 மணி 72 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே. பார்த்தா ஒரு இப்ப இந்த காலகட்டத்திலேயே தண்ணீர்னால வேற சில பிரச்சனைகளும் உருவாகும். இப்ப வெறும் காய்ச்சல் மட்டும் இல்லாம தண்ணீர்னால பரவக்கூடிய, அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் வாட்டர்ஸ் நிறைய இந்த மழை காலத்துல வீதிகளுக்கு வருது. இந்த காலகட்டத்துல காய்ச்சல் வருது வரலைங்கிறத தாண்டி என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் வந்து நாம ஃபாலோ பண்ணிக்கிறது? ஆமா சார், இந்த டெங்கு மாதிரி இல்லாம, அதாவது கொசுவால பரவுறது இல்லாம மத்த வாட்டர் போன் டிசீசஸ் இருக்கு. காமனா பார்த்தோம்னா நமக்கு டைபாய்டு ஜுரம்னு சொல்லுவோம் இல்லையா, என்ட்ரிக் ஃபீவர், அண்ட் நல்ல டயரியல் டிசீசஸ் வரும், அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், அதாவது லூஸ் மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஆமா, இது அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமீபியாசிஸ், அமீபா வந்து நம்ம தண்ணியில கலக்கிறது மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்கன்னா காலரா, ஈவன் தோ அது அவுட் பிரேக் இல்லனாலும் ரீசெண்டா கூட சென்னையில நாங்க காலரா அவுட் பிரேக் இருந்துச்சு. இது எல்லாமே வாட்டர் கண்டாமினேஷன். சோ காய்ச்சல் மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுறது, லூஸ் ஸ்டூல்ஸ், டயரியா, இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். சோ இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம முதல்ல வந்து பாயில்டு வாட்டர் ரொம்ப முக்கியம் சார். நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த டைம்ல ஹோட்டல் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே, முடியாத பட்சத்துல சாப்பிடுறது வேற, பட் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இன்னொன்னு என்னன்னா, ஃபுட்டை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணி யூஸ் பண்றத தவிர்த்துக்கலாம். சோ தட் கண்டாமினேஷன் உங்களுக்கு அதிகமாகும், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ டயரியான்னு நினைப்போம், சரி என்ன லூஸ் மோஷன் தானே நினைப்போம், பட் அந்த டயரியாவே உங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம், அதாவது கிட்னியோட பாதிக்கலாம். ஆமா, கிட்னி பாதிச்சு உங்களுக்கு யூரின் போகாம டயாலிசிஸ் வரைக்கும் போற கேசஸையும் நாங்க பார்த்திருக்கோம். ஓகே மேம், இப்ப வந்து சாதாரணமான தண்ணீர், அதாவது நம்ம ரெகுலரா சாப்பிடுற தண்ணியே வந்து நாம வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இப்ப பெரும்பாலும் சிட்டிஸ்ல வந்து ஃபில்டர் வாட்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்குது இல்லையா? இந்த பாட்டில் வாட்டர்ஸ் கிடைக்குது, டேங்க் வாட்டர் கிடைக்குது. இது ஏற்கனவே வந்து ரிஃபைன் பண்ணப்பட்டதுதான். சோ இத அப்படியே சாப்பிடறதுனால தப்பு இல்ல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில யூஸ் பண்றாங்க, டேங்க் வாட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதையுமே வந்து நாம பாயில் பண்றது எந்த அளவுக்கு அவசியங்கிறத சொல்லுங்க. ஆமா சார், இப்ப வந்து நம்ம கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எய்தர் பாயில்டு வாட்டர் எடுக்கலாம், இல்லன்னா ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஆரோ வாட்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் சேஃபர் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரோ வாட்டரே கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அது ஒரு வெசல்ல எடுத்துதான் நம்ம கொடுக்க போறோம் இல்லையா, கழுவி அந்த வெசல்ல எடுத்து தான் கொடுக்க போறோம். சோ அதை கொதிக்க வைக்கும் போது அது இன்னும் சுத்தமாகுதுங்கிறது தான் உண்மை. ஓகே மேம், இப்ப தண்ணீர் தேங்கி அதனால வரக்கூடிய பிரச்சனை, அல்லது வந்து தண்ணீர்னால மத்த வகையில பரவக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும், நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே ஹீட் வாட்டரா யூஸ் பண்றோம், ஹாட் வாட்டர் யூஸ் பண்றோம், எல்லாமே ஓகே. பட் ஆனாலும் குறிப்பா இந்த மழை காலத்துல, இப்ப குறிப்பா சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அதிகமா வாந்தி வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆமா சார். அதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த குடிநீர் நீர் தேக்கி வைக்கிறாங்க இல்லையா, அதனால வந்து வேஸ்ட் வாட்டர்ஸ், பக்கத்துல இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கோட லீக்கேஜ், இது மாதிரியான பிரச்சனைகள் சொல்றாங்க. இது குடிக்காம இருந்தாலும் நம்ம குளிக்கிறதுனாலயோ அல்லது நாம வாஷ் பண்றதுனாலயோ இது மாதிரியான தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. ஆமா சார், அத மாதிரி தொற்றுகள் வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் நீங்க சொல்றீங்க இல்லையா, சோ இது வந்து இதனாலதான் சார் இந்த மாதிரி நோய்கள் வருது, இந்த காலரா மாதிரி டிசீசஸ் எல்லாம் வருது. இப்ப ஒரு கம்யூனிட்டின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பதப்படுத்துறது ரொம்ப முக்கியம்.
சோ ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்றது நல்லது. இப்பதான் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்றாங்க எவ்வளவு கண்டாமினேஷன் இருக்கு, எவ்வளவு லெவல் ஆஃப் இது. சோ அதுவும் ரொம்ப முக்கியம். சோ மழை காலத்துல இது வந்து நம்ம வீட்லயே வந்து பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நிறைய தண்ணி குடிக்காம இருந்தா கூட நம்ம பாத்திரங்கள் கழுவுறது பயன்படுத்துறோம். ஆமா ஆமா, அது எல்லாமே கண்டாமினேஷன் தான் பயன்படுத்துறோம். குளிக்கும் போது கூட நம்ம நாசிகள் வழியா அல்லது நம்முடைய உடம்புடைய மற்ற துவாரங்கள் வழியா அந்த கிருமி உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சார் நம்ம மழை காலத்துல இந்த நோய் அதிகமாவே இருக்கு. எப்படி இருந்தாலும் பிரிவென்டபிள் வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் உண்மை. ஓகே மேம், இப்ப ஏற்கனவே அலர்ஜிட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா மாதிரியான வீசிங் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பா இந்த மழைக்காலம் இன்னும் பெரிய சவாலாக இருக்கும். இதுல 2 வெரைட்டியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஏதாவது இது மாதிரி டிசீஸ் வந்தா வீசிங் அல்லது லங்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறது மாதிரி ஒரு கேட்டகரி பீப்புள். இன்னொன்னு லேசா எனக்கு குளிர்காத்து பட்டாலே வந்து மூச்சடைச்சுக்கும், வீசிங் வந்துடும். இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலாம்? ஆமா சார், இது வந்து ஏர் டிராப்லெட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சார். இந்த டிராப்லெட்ஸ் வழியா பரவுறது யூசுவலாவே பாத்தீங்கன்னா மான்சூன் சீசன் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கு சார், கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா. சோ இந்த டைம் என்ன ஆகும், இன்ஃப்ளூயன்ஸா மாறுது, அதாவது வைரல் ஃப்ளூன்னு சொல்லுவோம், வைரல் இன்ஃபெக்ஷன். சோ இது வந்து அதிகமாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த குளிர் ஒன் ஆஃப் த சீசன் வந்து இந்த சீசன் விண்டர் சீசன். சோ இதுல வந்து என்ன ஆகும், பரவுறது அதிகமா இருக்கும். சோ ஒருத்தங்க இருமி ஒரு கோல்டு ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்கள்ட்ட டிராப்லெட்ஸ் மூலமா எச்சி மூலமா பரவும். சோ இது யாருக்கு காமனா வரும்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க. சோ டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் நீரிழிவு நோய் இருக்கு, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, சிஓபிடிம்பாங்க, அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ், சோ சிகரெட் ஸ்மோக் பண்றவங்க, அந்த மாதிரி கேட்டகரி, முன்னாடி டிபி வந்தவங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க. சோ இவங்க எல்லாம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புள். சோ அவங்களுக்கு வந்து ஈஸியாவே வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து நம்ம மாஸ்க் அணிகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சோ கோவிட் டைம்ல என்ன ஃபாலோ பண்ணோமோ அத வந்து இந்த சீசன்லயும் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இம்யூனைசேஷனும் ரொம்ப முக்கியம், தடுப்பூசி. சோ தடுப்பூசி பயன்படுத்துறாங்க இல்லையா? இப்போ வந்து அந்த தடுப்பூசியோட சிஸ்டம் எப்படி மேம்? ஒவ்வொரு வருஷமே வந்து பயன்படுத்தலாமா? சோ இதுல பாத்தீங்கன்னா சார் வைரல் பாக்டீரியல்னு பிரிச்சுக்கலாம். வைரல்னா அது வந்து ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா, அந்த கவர் பண்ற டைப்ஸ் மட்டும் சார்ந்தது. சோ அது பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம போடணும். சோ இயர்லி ஒன்ஸ்னா பெட்டர் வந்து அக்டோபர் டைமே போட்டுக்கணும், இல்ல அக்டோபரோட 2 வீக்ஸ் முன்னாடி போடுறது நல்லது. ஆமா, இது வந்து யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமன்ஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த கேட்டகரிஸ் எல்லாம், ஆஸ்துமா இருக்கு, நுரையீரல் தொந்தரவு இருக்கு, அவங்க வந்து போட்டுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூமோகாக்கல் வேக்சின். சோ அதுவும் இயர்லி ஒன்ஸ், அண்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அது லைஃப் டைம் 1 இன்ஜெக்ஷனே போதும். சோ அந்த மாதிரி நியூமோகாக்கல் வேக்சினும் வந்துடுச்சு. சோ வந்து எல்லாருக்கும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இதுதான். உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை இல்லனா சீக்கிரமா கோல்டு வரும்னு தோணுச்சுன்னா முதல்ல வந்து வேக்சினேட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வேக்சினேஷன் வந்து சாதாரணமா மருத்துவமனைகள்ல பரிசோதனைகள் எதுவும் செய்யப்பட்டு போடப்படுதா, இல்ல இதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? கண்டிப்பா சார், நம்ம போய் மருத்துவமனையில போய் பார்த்துட்டு தான் போடணும். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த டைம் போட முடியாது. இப்ப ஒரு ஃபீவர், கோல்டு, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா ஆல்ரெடி இருந்தோம்னா இது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டரை பார்த்துட்டு போடுறதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அப்பதான் நம்ம போடுறது இம்யூனிட்டி பில்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே மேம், இப்ப நார்மலாவே இம்யூனிட்டிக்காக நிறைய ஃபுட்டு அவங்களுடைய ரெகுலரிட்டியில வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அது மாதிரியான முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும் மேம்? குறிப்பா நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான தற்காப்புகள், அந்த குழந்தைய வந்து தாக்காத வகையில் என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம்?
நல்லது சார். அம்மா ஆரோக்கியமா இருந்தா பாப்பாவும் ஆரோக்கியமா இருக்கும். கரெக்ட் தானே? நிச்சயமா நிச்சயமா. சோ கண்டிப்பா ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் சார் இதுல. அதனாலதான் கர்ப்பிணி பெண்களா நல்லா சாப்பிடுங்கங்கிறது. சோ நிறைய புரத சத்து நிறையவே எடுத்துக்கணும் சார். எதிர்ப்பு சக்தி அப்பதான் அதிகமாகும். இன்னொன்னு விட்டமின் சி எடுக்கிறது நல்லது. விட்டமின் சின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மாதிரி பழங்கள்ல கிடைக்கும், நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிடணும். சோ தட் இம்யூனிட்டி உங்களுக்கு நிறைய வரும். அது அம்மாக்கும் பாதுகாப்பு, பாப்பாக்கும் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு சில நோய்கள் அம்மாவை பாதிச்சுன்னா அது பாப்பாவை தாக்கவும் செய்யும். சோ அதனால மதரை பிரிவென்ட் பண்றதா எங்களோட பேசிக் கட்டசியா இருக்கு இப்போதைக்கு. ஓகே மேம், இப்ப நம்ம பெரியவங்களுக்கு இது மாதிரி நிறைய அவேர்னஸ் சொல்லிடலாம், ப்ரிவென்ஷனா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லிடலாம். ஆனா இந்த காய்ச்சல் குடும்பங்களுக்கு பெரும்பாலும் எங்க இருந்து வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சேர்ந்துதான் இந்த காய்ச்சலை கொண்டு வந்து சேர்த்துரும். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவங்க லெவலுக்கு மேல இன்னொரு இடத்துல அந்த ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைய நம்ம பாதுகாத்து அதன் வழியா அந்த பிள்ளைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தை போயிட்டு வந்த உடனே ஸ்ப்ரெட்டிங்கோட வராது. அந்த குழந்தை இன்னும் அந்த உடம்புல இருந்து அந்த அந்த வைரஸ் அல்லது அந்த பாக்டீரியா டெவலப் ஆகிற அளவுக்கு டைம் இருக்கு. சோ அதுக்கு முன்னால ஸ்கூல் பிள்ளைங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாம குறிப்பா சின்ன குழந்தைங்களை என்ன மாதிரியான தடுப்பு முறைகளுக்கு உட்படுத்தலாம்? சார் சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல வேக்சினேஷன் ஷெட்யூல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் சார். சார் நிறைய பேரண்ட்ஸ் வந்து வேக்சினேஷன் ஷெட்யூல மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் வேக்சினேஷன் நிறைய வந்திருக்கு. இப்ப கவர்மெண்டே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூ வேக்சின் கொடுக்குறாங்க, ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் மூளை காய்ச்சல் வராம இருக்க வேக்சின். சோ இதெல்லாம் பதட்டப்படாம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி போடுறது நல்லது. சோ வேக்சின் போட்டீங்கன்னாலே பாதி நோய் ப்ரிவென்டபிள். அண்ட் காமன் கோல்டுங்கிறது நம்ம தடுக்க முடியாத ஒண்ணு. அதுக்கு குழந்தைக்கும் நம்ம அம்மா லைக் இப்ப நான் பிரெக்னன்சிக்கு என்ன சொன்னேனோ குழந்தைங்களுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கணும். அண்ட் வந்து மாஸ்க் போட்டு, இப்ப ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மாஸ்க் போட்டு கூட ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இப்ப அது ஸ்கூல்லயே அவங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து கைட் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன, மழை காலத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் மாதிரி போடலாம், ஃபுல் ஸ்லீவ். சோ கொசுக்கடி இந்த மாதிரி இதை வந்து தடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கும் செப்பல் போட்டு நடக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். ஷூஸ் வந்து கிளீனா வச்சுக்கிறது எல்லாமே. அண்ட் வந்து வெட் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது குழந்தைங்களுக்கு. அயர்ன்டு ட்ரெஸ் வந்து பெஸ்ட். சோ தட் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே தடுக்கலாம். சோ இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம பார்த்து செய்ய வேண்டியது. காய்கறி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே அதிகமாவே கொடுக்கணும். ஓகே, இப்ப சாப்பாடு விஷயங்களை பத்தி பேசும்போது கூட நிறைய பேர் வந்து குறிப்பா அந்த டயட் பேஸ்ல பேசக்கூடியவங்க சொல்லுவாங்க மழை காலத்துல வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இதுல எந்த அளவுக்கு ரியாலிட்டி இருக்கு? பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது சார். கிளீனா நம்ம சாப்பிடலாம், இல்ல செமி குக்டா பாயில் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்படியே ராவா படிச்சு சாப்பிட வேண்டாம். ஏன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாவே கண்டாமினேட் ஆகிதான் இருக்கும். சோ அது அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதுல வந்து கண்டாமினேட்டடா தான் வரும். சோ நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து குக் பண்ணி செமி குக் பண்ணி சாப்பிட்டாலும் இட் இஸ் குட் ஒன்லி. சோ அது நம்ம எடுத்துக்கலாம். சோ சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது சார். ஓகே மேம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குறுகிய காலத்துல அடிக்கடி அவங்க கொஞ்சம் ஹெவி டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய முறை வந்து யூரின் போவாங்க. சோ அவங்களுக்கு வந்து வாட்டர் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம் மற்றவங்களை விட இல்லையா? சோ இது மாதிரி குறிப்பா நாள்பட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி பிரச்சனை உள்ளவங்க 15 வருஷம் 20 வருஷமா டயபெட்டிக்கோட இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மழை காலத்துல ஏற்கனவே அவங்களுக்கு சிறுநீர் வந்து அதிகமா வெளியேறும் என்றால் கூட மழை காலத்துல இன்னும் அதிகமா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா ஓல்டேஜ்ல ஒரு 60-70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அதனுடைய பாதிப்புகள் அதிகம். சோ இந்த பிரச்சனையோட இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா மழை காலத்துல வாட்டரை வந்து இன்டேக்கிங் எடுத்துக்கிறத குறைச்சிப்பாங்க, தண்ணீர் குடிக்கிறத குறைச்சிப்பாங்க. சோ இதனால வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், டீஹைட்ரேஷன் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய குறிப்பா ஓல்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப அதிகமா யூரின் போறதை தடுக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்கிறது தான் குறைக்கணும் அப்படிங்கறத தவிர வேற என்ன மாதிரியான வழிகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும்? இல்ல இந்த குறித்த காலத்துல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம நிறைவு செஞ்சோம்.
கண்டிப்பா சார். இது வந்து என்னன்னா ஒரு டயபெட்டிக் சிம்டமா தான் சார் நான் பாக்குறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கொஸ்டின். சோ இதை நாங்க என்ன சொல்றோம்னா பாலியூரியா, அடிக்கடி போவாங்க, ஆமா, ஆமா. நைட்டு அதிகமா போங்க. பிரைமரி என்னன்னா நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆமா, கண்ட்ரோலா வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குறையும் போது உங்களுக்கு அவ்வளவு நீர் சத்து தேவைப்படாது. சோ நிறைய பேர் அதை நெக்லெக்ட் பண்றாங்க. சோ இந்த குளுக்கோஸ் வந்து சோடியம்ங்கிற உப்பை நம்ம உடம்புல இருந்து எடுக்கிறதுனாலதான் இந்த டீஹைட்ரேஷனே வருது சார். சோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் செக்அப் கரெக்டா போகணும். அண்ட் வாட்டர் குடிக்கிறத நிப்பாட்ட கூடாது. வாட்டர் வந்து எல்லாருக்குமே முக்கியம். நம்ம கைட்லைன்ஸ் என்ன WHO சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு குடிக்கணும், 2 to 3 லிட்டர்ஸ் குடிக்கலாம். சோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, நீரிழிவு நோய் இல்ல, அதாவது நீரிழிவு இல்ல, CKD கிட்னி ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க தாராளமாவே தண்ணி குடிக்கலாம். அது வந்து நம்ம யூரின் இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். சோ அதனால தேவையான தண்ணீர் குடிக்கிறது அவசியம். அண்ட் கரெக்டா சுகர் கண்ட்ரோல் பண்றதும் அதே நேரம் அவசியம். நிறைய பேர்ட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி யாருக்கிட்ட இருக்கும்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சுகர் கண்ட்ரோலா இல்லாதவங்களுக்கு தான் சார் இந்த பிரச்சனை இருக்கும். ஒன் சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்கிறப்ப உடம்பு அவ்வளவு தண்ணீரை உரியாது. சோ ப்ராப்பரா நம்ம வந்து டயட் மெயின்டைன் பண்ணி சுகர் மெடிசின் எடுத்தோம்னாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரும். அண்ட் தண்ணீர் குடிக்கிறது எப்பவுமே நிப்பாட்ட கூடாது. ஓகே மேம், இப்ப இறுதியா ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். இப்ப இந்த குறிப்பா மழைக்காலத்து பிரச்சனை அப்படிங்கறத பத்தி பேசுறதுனால நம்ம இந்த மழைக்கால தொற்றுல நம்ம முதல்ல பேசுனது மாதிரி டெங்கு மலேரியா எல்லாம் எப்படி பரவலா காணப்படுதோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் வாந்தி பிரச்சனையும் அதிகமா காணப்படும். அது என்ன பெரும்பாலும் நிகழும் அப்படின்னா மாலை நேரத்துக்கு பிறகு இரவுலதான் வந்து அதிகமான வயிற்றுப்போக்கு அல்ல அதிகமான வாந்தி பிரச்சனை இருக்கும். சரி, இது காலையில நம்ம டாக்டர்கிட்ட பாத்துக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் முதல் விஷயம் மழைக்காலமா இருக்கும், இரண்டாவது விஷயம் இரவு அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்கும். காலையில அந்த டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட கூட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவங்க டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் வெளியேறி ஃப்ளூயிட் இல்லாம ஒரு அன்கான்சியஸ் ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. பரவாயில்ல, நிறைய வீடுகள்ல நாம இதை பாக்குறோம். குறிப்பா வயதானவங்க இன்னும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. ஒரு 7-8 வாட்டி லூஸ் மோஷன் ஆயிட்டுனாலே அவங்க எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு ட்ரிப்ஸ் போடக்கூடிய அளவுக்கு ஆயிடுவாங்க. சோ இது மாதிரி இப்ப இந்த பாதிப்பை நம்ம இரவுல தடுக்கிற முடியுதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப போக முடியலைங்கிற போது வீட்டுல என்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்டேபிள்டா அவங்களை வச்சுக்கிறதுக்கு செய்ய முடியும்? நல்ல கேள்வி. என்ன செய்ய முடியும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூஸ் மோஷன், வாந்தி இதுல எல்லாமே நீர் சத்து தான் போகுது சார். நீரோட உப்பும் போகுது. கரெக்டா? சோ வந்து நம்ம ORS பருகணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். சோ அது நமக்கு கடையில வாங்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து வீட்லயே தயாரிச்சுக்கலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பாட்டில் அளவுக்கு. ஓகேங்களா? அதுல வந்து 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நிறைய எடுத்துக்கணும் சார். அப்படி இல்லாத பட்சத்துல இளநீர் இருக்குன்னா இளநீர் குடிக்கலாம். சோ நீர் வந்து நிறைய உடம்புக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தோம்னா டீஹைட்ரேஷனை தடுக்கலாம். சோ ORS வந்து நம்ம வீட்டுல நிறைய பேர் வந்து நான் தண்ணி குடிச்சாலும் வாமிட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லையா? எஸ் சார், லாஸை ஈடுகட்டுறதுக்காக நீங்க எப்படியாவது தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்கணும், உப்பு இருக்கணும், சர்க்கரை இருக்கணும். இது 3 இருந்தாலே நமக்கு ORS வீட்லயே பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ என்னாகும், பிபி கூட உங்களுக்கு ஃபால் ஆகாது. ஏன்னா உப்பு போட்டுறோம், தண்ணிக்கு நீர் சத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். சோ வீட்லயே நீங்க வந்து அதை பாத்துக்கலாம். ஒவ்வொரு லூஸ் டூல்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு கப் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஓகே, அதாவது நீங்க காலையில போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றது வரைக்கும் இது மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். காலையில பெரும்பாலும் ஒரு நைட் ஃபுட் கஞ்சி மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டு, அதே மாதிரி ரைஸ் பேஸ்ட் ஐட்டம் வந்து ரொம்ப முக்கியம் சார். ரைஸ் பேஸ்ட்னா கஞ்சி மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த டைம்ல வெளி ஃபுட்ஸ் எதுவுமே வேண்டாம். ஈவன் வந்து பிரெட், மில்க் பேஸ்ட் அதெல்லாமே வேண்டாம். பால் குடிக்கிறது, பிரெட் மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் தள்ளிட்டு நம்ம சாதா அரிசி கஞ்சியே ஓகே தான். அரிசி கஞ்சியில உப்பு போட்டு குடிச்சாலே இட்ஸ் ஓகே. சோ காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போறது வரைக்கும் உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனை இருக்காது. எஸ் ஓகே மேம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நிறைய வீட்டுக்குள்ளேயே நாம செய்ய வேண்டிய வழிமுறைகள் பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த
பிரச்சனையை ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்கொள்றாங்க என்றாலும் கூட ஒவ்வொரு முறை எதிர்கொள்ளும் போதும் இது மாதிரி ஏதோ ஒரு வகையான தடுமாற்றங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகளோடு தான் நாம ஒவ்வொரு ஆண்டையும் கடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில இந்த மழைக்காலத்திற்கான சரியான வழிமுறைகளை சொல்லி பெரும்பாலும் பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து கொண்டு, ஒருவேளை அது போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் முறையாக சிகிச்சை எடுப்பதற்கான வழிமுறைகளோடு இதுவரை நம் நேர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நான் மக்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், வேக்சின்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மழை காலத்துல மோஸ்ட் ஆஃப் ஃப்ளூ வேக்சின் போடணும், டைஃபாய்டு வேக்சின் போடணும், அண்ட் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போடணும். பாதுகாப்பா இருங்க, வீட்டுல இருந்துக்கோங்க, சேஃபா இருந்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மழைக்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய டாக்டர் சிந்தியா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.